வணக்கம். 1980கள்ல நடந்த ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பொருளாதார கதையை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதோட பேரு ரேகன்ஸ் இம்பீரியல் சர்க்கிள். வாங்க ஒரு சின்ன பசிலோட ஆரம்பிக்கலாம். பிரசிடென்ட் ரீகனோட அரசாங்கத்துல பொருளாதாரம் பத்தி ரெண்டு கம்ப்ளீட்டா ஆப்போசிட்டான ஐடியாக்கள் இருந்துச்சு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடந்த மோதுதல் எப்படி தற்செயலா ஒரு சக்தி வாய்ந்த ஆனா அதே சமயம் ரொம்பவே ஆபத்தான ஒரு எக்கனாமிக் இன்ஜினை உருவாக்குச்சு. சரி, வாங்க இதுக்குள்ள இந்த ஆழமா போய் பார்க்கலாம். இத புரிஞ்சுக்கிறதுக்கு நாம ஒரு 5 ஸ்டெப்ஸ பார்க்க போறோம். ரீகனோட முரண்பட்ட கொள்கைகள்ல ஆரம்பிச்சு அது எப்படி உலகத்தையே மாத்துச்சுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அப்போ நிலைமை என்னவா இருந்துச்சு? பிரசிடென்ட் ரீகனுக்கு அமெரிக்காவுக்காக 2 பெரிய இலக்குகள் இருந்துச்சு. ஆனா ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத இலக்குகள். ஒரு பக்கம் அவரு டாக்ஸ கட் பண்ணணும்னு நினைச்சாரு. சிம்பிளா சொன்னா அரசாங்கத்துக்கு வர பணத்தை குறைக்கணும். இன்னொரு பக்கம் மிலிட்டரிக்கு நிறைய செலவு பண்ணணும்னு நினைச்சாரு. நீங்களே யோசிச்சு பாருங்க, வருமானத்தையும் குறைச்சுக்கிட்டு செலவையும் அதிகமாக்குனா எப்படி? இதுதான் அவங்க சந்திச்ச முதல் பெரிய ப்ராப்ளம். இந்த நிலைமைய இன்னும் சிக்கலாக்குற மாதிரி அவரோட டீமுக்குள்ளேயே 2 பெரிய பொருளாதார கருத்துக்கள் மோதிக்கிட்டு இருந்துச்சு. ஒரு குரூப் பேரு சப்ளை சைடர்ஸ், இன்னொரு குரூப் பேரு மானிட்டரிஸ். வாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம். இங்கதான் அசல இன்ட்ரெஸ்டிங் பார்ட். அவரோட டீம்ல 2 குரூப். ஒரு குரூப் யாரு? சப்ளை சைடர்ஸ். அவங்க சொன்னாங்க, டாக்ஸ் கட் பண்ணுங்க, மக்கள் கிட்ட நிறைய பணம் இருக்கும், எக்கானமி சூப்பரா க்ரோ ஆகும். ஆனா இன்னொரு குரூப் மானிட்டரிஸ். அவங்க சொன்னாங்க, நோ, ஃபர்ஸ்ட் விலைவாசியை கண்ட்ரோல் பண்ணும், அதுக்கு மணி சப்ளையை குறைக்கணும், இதனால எக்கனாமி கொஞ்சம் ஸ்லோ ஆனாலும் பரவாயில்ல. பாத்தீங்களா, ரெண்டுமே கம்ப்ளீட்டா ஆப்போசிட் ஐடியாஸ். சோ இப்படி ஒண்ணுக்கொன்னு ஆப்போசிட்டா இருக்கிற 2 விஷயத்தையும் ஒரே நேரத்துல பண்ண முயற்சி செஞ்சா என்ன ஆகும்? நாம எதிர்பார்க்காத ரொம்பவே பெயின்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் தான் கிடைச்சது. இந்த டைம்லைன் பார்த்தா உங்களுக்கே புரியும் எவ்வளோ வேகமா இதெல்லாம் நடந்துச்சுன்னு. ஃபெடரல் ரிசர்வ், அதாவது யுஎஸோட சென்ட்ரல் பேங்க் ஆல்ரெடி மணி சப்ளையை குறைச்சிட்டு இருந்தாங்க. அதே சமயம் அரசாங்கம் நிறைய கடன் வாங்க ஆரம்பிச்சிடுச்சு. ரிசல்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ், அதாவது வட்டி விகிதம் ஆகாசத்துக்கு போச்சு. இது ஒரு பெரிய ரெசெஷனுக்கும் சர்வதேச கடன் நெருக்கடிக்கும் காரணமாச்சு. இதுல முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அவங்க போட்ட பிளான் டோட்டலா ஃபெயில் ஆயிடுச்சு. ஒரு பெரிய எக்கனாமிக் பூம் வரும்னு எதிர்பார்த்தாங்க. ஆனா அதுக்கு பதிலா யுஎஸ் எக்கானமி ஒரு பெரிய ரெசெஷனுக்குள்ள விழுந்துருச்சு. ஆனா அந்த நெருக்கடிக்கு அப்புறம் ஒரு விசித்திரமான சக்தி வாய்ந்த விஷயம் நடந்துச்சு. யாருமே பிளான் பண்ணாத, ஆனா தனக்குத்தானே பவரை ஏத்திக்கிற ஒரு சுழற்சி ஸ்டார்ட் ஆச்சு. அந்த சைக்கிளுக்கு வச்ச பேரு தான் ரேகன்ஸ் இம்பீரியல் சர்க்கிள். இது ஒரு பிளானே கிடையாது, இது ஒரு ஆக்சிடென்ட். இதுல 4 பெரிய காரணிகள் ஒண்ணுக்கொண்டு லிங்க் ஆகி ஒரு லூப்ல சுத்த ஆரம்பிச்சிருச்சு. சரி, இந்த மேஜிக் சைக்கிள் எப்படி வேலை செஞ்சதுன்னு பாப்போம். ஸ்டெப் 1, அரசாங்கத்தோட பட்ஜெட்ல பணம் பத்தல, அதனால இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாச்சு. ஸ்டெப் 2, இந்த ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் உலகம் ஃபுல்லா இருக்கிற பணத்தை ஒரு மேக்னெட் மாதிரி அமெரிக்காக்குள்ள இழுத்துச்சு. ஸ்டெப் 3, இவ்ளோ வெளிநாட்டு பணம் உள்ள வந்ததால யுஎஸ் டாலரோட வேல்யூ ராக்கெட் மாதிரி ஏறிடுச்சு. ஸ்டெப் 4, இப்படி டாலர் ஸ்ட்ராங்கா இருந்ததால வெளிநாட்டுல இருந்து பொருட்களை ரொம்ப சீப்பா இம்போர்ட் பண்ண முடிஞ்சது. அதனால விலைவாசி அதிகமாகல, எக்கனாமியும் நல்லா வளர்ந்துச்சு. அந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருந்துச்சு. சிம்பிளா சொன்னா அமெரிக்காவே உலகத்தோட பணத்திலையும் உலகத்தோட பொருட்கள்லயும் தான் ஓடிட்டு இருந்துச்சு. இதுவே அவங்களோட பொருளாதார வளர்ச்சிக்கும் மிலிட்டரி செலவுக்கும் ஃபண்ட் பண்ண யூஸ் ஆச்சு. ஆனா இந்த சைக்கிள் எல்லாருக்குமே நல்லதா இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. ஒரு வின்னர் இருந்தா ஒரு லூசரும் இருந்தாங்க. வாங்க இதோட உலகளாவிய தாக்கம் என்னன்னு பாப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு காயினோட 2 பக்கம் மாதிரி. அமெரிக்காவுக்கு இது ஒரு பினைன் சைக்கிள், அதாவது ஒரு நல்ல சைக்கிள். ஆனா கடன் வாங்கின வளரும் நாடுகளுக்கு இது ஒரு விஷியஸ் சைக்கிள், ஒரு மோசமான சுழற்சி. அவங்க கட்டுற வட்டி ரொம்பவே அதிகமாயிடுச்சு. இதுல பிக்கெஸ்ட் வின்னர் யாருன்னா ஜப்பான். அவங்க அமெரிக்காவுக்கு ஹியூஜ் அமௌண்ட்ல எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. ஆனா யூரோப் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆச்சு. ஆப்பிரிக்கா, லாத்தின் அமெரிக்காவில் இருக்கிற நிறைய நாடுகள் ஒரு கீழ்நோக்கிய சுழற்சியில மாட்டிக்கிட்டாங்க. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ்ளோ சக்தி வாய்ந்த இந்த என்ஜின்ல ஒரு பெரிய குறைபாடு இருந்துச்சு. அது ஒண்ணுக்கொண்டு ஆப்போசிட்டான சக்திகள் மேல கட்டப்பட்டதுனால அது ரொம்பவே நிலையற்றதா இருந்துச்சு. இது ஒரு சீட்டு கட்டு வீடு மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. உள்ள வந்த அந்த வெளிநாட்டு முதலீடு ஹாட் மணின்னு சொல்லுவாங்க. அது ரொம்பவே அன்ஸ்டேபிள், என்ன வேணாலும் நடக்கலாம். ஒருவேளை இன்வெஸ்டர்ஸ் பயந்து சடனா உங்க பணத்தை எடுத்துட்டாங்கன்னா அந்த டோட்டல் சிஸ்டமும் சரிஞ்சு டாலரோட மதிப்பு பாதாளத்துக்கு போயிடும்ன்ற ஒரு பெரிய ரிஸ்க் இருந்துட்டே இருந்துச்சு. நாம பிளான் பண்ணாத, நாம எதிர்பார்க்காத விஷயங்கள் கூட எப்படி உலகத்தையே மாத்த முடியும்ன்றதுக்கு இந்த கதை ஒரு நல்ல உதாரணம். இது நம்ம மனசுல ஒரு ஃபைனல் கேள்வியை விட்டுட்டு போகுது. இன்னைக்கு நம்ம கண்ணுக்கு தெரியாம ஆனா இவ்வளவு சக்தி வாய்ந்த இப்படி தற்செயலா உருவான பொருளாதார சக்திகள் என்னெல்லாம் இப்பவும் வேலை செஞ்சிட்டு இருக்கோம்?